இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வெஜ் தாலி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆலு பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது உடஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா சின்னது பொடியாக நறுக்குனது, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்படியே ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு ஜஸ்ட் வேக வச்சுக்கலாம். ஏன்னா மிளகுத்தூளும் உப்பு மட்டும்தான் இது கூட பிளெண்ட் ஆகணும். ஸோ ஒரு 3-4 நிமிஷமே போதும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆலு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் இது. இந்த மாதிரி ஒரு பெரிய வெஜ் தாலி குக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பொட்டேட்டோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது டால் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கிறேன். உருகுனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் மெலிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும். நான் 2 காஞ்ச மிளகாயை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் அது கூட ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதில் பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷமே போதும். ஜஸ்ட் ஒரு லைட்டாக கொதி வர வரைக்கும் அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து தாளிப்போட கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஒரு நான்வெஜ் கிரேவி ஸ்மெல் வரும் நல்லாவே இதில். அடுத்தது நான் ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்க்க போகிறேன். இப்போ அந்த தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நான் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை நல்லா கொதிக்க வர்ற ஸ்டேஜில் வந்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸ்பைஸ் பவுடர்ஸோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறமா வந்து நான் 2 முருங்கைக்காயை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டி ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணியெல்லாம் முருங்கைக்காய் நல்லா உறிஞ்சு அது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது கூடவே வந்துட்டு நான் சப்பாத்தியும் போட போகிறேன். ஸோ சப்பாத்தி மாவெல்லாம் யூஸ்வலாக எப்பயும் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கனாக்கா ஸ்வீட் டிஷ் தான் வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் பூசணிக்காய் அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் 2 கப் அளவுக்கு துருவின பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன். அந்த துருவின பூசணிக்காய் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த பூசணிக்காய் வந்துட்டு இந்த நெய்யில் வந்து ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா. அப்போ தான் வந்து இந்த பூசணிக்காயோட பச்சை வாசனை போகும். நல்லா நெய்யில் வதக்குனதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த நம்ம பிழிஞ்சு வச்சோம் இல்லையா பூசணிக்காய் தண்ணி, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பம்கின் அந்த பூசணிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் இதில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு வந்து கம்மியாக போகுதுன்னா நீங்கள் 3/4 கப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா உருக ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னும் வந்து நல்லா கிண்டிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்து கிண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் பவுடர் வேணான்னாக்கா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வந்து முக்கால்வாசி அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப இதை போட்டு கிண்டி விட்டு இந்த இதெல்லாம் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி ஹல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை சாப் பண்ணி போட்டு ஹல்வா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. நல்லா நீங்கள் கிண்ட பார்த்தீங்கன்னா பேன் விட்டு அப்படியே ஒட்டாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். நல்லா ஹாட்டாக கொடுங்க. இந்த ஹல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி பேன்லேருந்து ஒட்டாமல் வருதுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான பூசணிக்காய் ஹல்வா ரெடி. இது வந்து நான் ஒரு பேனில் ஜீரா ரைஸ் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணுறப்பவே இது பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கரெக்டாக இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. அவ்வளோதான் என்னோடய டேஸ்டியான வெஜ் தாலி. ஸோ ஆலு பெப்பர் ஃப்ரை, டால் ஃப்ரை, ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை வச்சுருக்கேன். அது கூடவே பூசணிக்காய் ஹல்வா, ஜீரா ரைஸ் அண்ட் சப்பாத்தி. இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு 50 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து 3 அடுப்பு வச்சுருந்ததுனால எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஏதாவது திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வெஜ் தாலி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.